அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு தம்பிதங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கல்வியை உலகத்தரத்திற்கு ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்லாது சரியாக சமமாக தரமாக கொடுக்க முடியும் என்றால் நம்மால் மட்டும்தான் முடியும். நம்மால் முடியும், நம்புங்கள், நம்மால் முடியும். மருத்துவம், உயிரை காக்கும் மருத்துவம். எதற்காக ஆசிரியர் பெருமக்களை நிறுத்தினாய் செய்வான்? எதற்காக மருத்துவர்களாக தேடி தேடி நிறுத்தினாய்? எதற்காக பொறியாளர்களை நிறுத்தினாய்? என் அன்பு மக்களே, நறுமை தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிகமாக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு நாட்டில் மருத்துவருக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிறது என்றால், மருத்துவ கல்விக்குத்தான் மரியாதை என்றால் அங்கு நோயாளிகள் அதிகம் என்று பொருள். மருத்துவரின் வேலை நோயாளிக்கு மாத்திரை கொடுத்து நோயை குணப்படுத்துவதல்ல, நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. குற்றவாளியை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான் காவல்துறையின் வேலை. பொறியாளரின் வேலை என்ன? பொறியாளரின் வேலை என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. அந்த புரட்சியை செய்வதற்காகத்தான் பொறியாளர்களுக்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு. ஆசிரியர் பெருமக்களை ஏன் நிறுத்தினாய்? என் தாய் என்னை 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமந்தாள். என் அன்பு தம்பி தங்கைகளே, நம்மை நம் தாய் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமந்தாள். ஆனால் பள்ளி கல்லூரி 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையிலே சுமக்கிறது. அந்த அறிவு கருவறை ஆசிரியர் பெருமக்களுடையது. அறிவு கருவறை நம்மளை பெற்ற தாய் தந்தையர் உலகத்தை காட்டினார்கள், இதுதான் உலகம் என்று. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்திற்கு நம்மை காட்டினார்கள். இவன் சீமான், இவன் அலெக்சாண்டர், இவன் சாக்ரட்டிஸ், இப்படியெல்லாம் காட்டியது ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆசிரியருக்கு எந்த நாட்டில் எந்த தேசத்தில் மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த நாட்டில் அறிவார்ந்த பெருமக்கள், அறிவார்ந்த குழந்தைகள், மாணவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள். அறிவை தேடி அந்த தேசத்தின் இளைஞர்கள் ஓடுகிறார்கள் என்று பொருள். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி அறிவை தேடி ஓடுகிற, அறிவை பசி கொண்டு அடைகிற ஒரு சமூகத்தை உருவாக்கத்தான் ஆசிரியர் பெருமக்களுக்கு வாய்ப்பு. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்கிறது. இருக்க வேண்டிய இடத்திலே தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகளே, எதை செய்ய வேண்டும் என்று குடிப்பகங்களை மூடி படிப்பகங்களை திறக்க ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள். நம்புங்கள், நம்மால் முடியும். நாளைய தமிழ் சமூகம் ஒரு நாள் விடியும். விடியும், நம்மால் முடியும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்றால் அது சரியான சமமான மருத்துவம். சட்டங்கள் இயற்றப்படும் தம்பி தங்கைகளே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள், தமிழ் தேசிய இனத்தின் செல்வங்கள் என்று 1ஆம் வகுப்பு ஒரு ரூபாய் கல்வி வரை, ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசமாக தரமாக என் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படும். உன் தாய்க்கு முடியவில்லை, உன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, நீ கவலைப்படாதே. உன் வீட்டு தாய் இல்லை, இந்த நாட்டின் தாய், தமிழ் தேசிய தாய். அவளுக்கான மருத்துவத்தை 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை இலவசமாக இந்த அரசு செய்யும். தமிழ் தேசிய அரசு செய்யும். அந்த நிலை உருவாக கனவு கண்டுவார். அந்த ஆட்சி எப்படி இருக்கு? கல்வி இலவசம், உனக்கு காசு தேவையில்லை. ஆக சிறந்த கல்வியை அரசு கொடுத்துரும். தனியார் கல்வி நிலையங்கள்லாம் காத்தாடி கிடக்கும். அரசு பள்ளிக்கூடங்களில் கூட்டம் பெருகும், கல்லூரியில் பெருகும். ஏன்? தரம் உயர்த்தினேன், தரம் உயர்த்தினேன். இயற்கை ஆசிரியர்கள் எல்லாம் அங்கே பணி நியமித்துவேன். சிறந்த கல்வியை கொடுப்பேன் என் நாட்டுக்குடிகளுக்கு. மருத்துவம், முதலமைச்சருக்கு முடியலையே அங்கதான் போய் படுத்து மருத்துவம் செய்யணும். அமைச்சருக்கு முடியலையே அங்கதான் படுத்தணும். தனியார் மருத்துவமனைக்கு போனா பதவி விலகணும். இல்ல ரொம்படியா நான் தனியார் மருத்துவமனையில தான் படுத்து வைத்தியம் பார்ப்பேன்னா பதவி விலகிட்டு போ, அமைச்சர் பதவி இல்லை, போய் படுத்துக்க. சட்டம், பேராசிரியர் பெருந்தகையா உன் பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும், ஆசிரியரா அரசு பள்ளியில் தான் படிக்கணும்.
MP MLA-வா அரசு மருத்துவமனையில தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். தானாக தரம் உயர்ந்துடும். நாட்டு மக்கள் குடிகள் கொண்டாடுவார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு செலவு எது? நல்லா பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், காசு. அம்மா அப்பாவுக்கு முடியல, நல்லா வைத்தியம் பார்க்கணும், காசு. இது ரெண்டையும் நானே கொடுத்துட்டா தேவையில்லை காசு. தண்ணீர் வாங்கணும். நானே வீட்டுக்கு குழாயை பதிச்சு தண்ணீரை விநியோகம் பண்ணிடுவேன். பழைய முறை தூய குடிநீரையும் நாட்டு மக்கள் குடிகளுக்கு இலவசமாக தந்துள்ளேன். இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாத்து பராமரிப்பேன். புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன். சான்று 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டவன் வந்தவன்ல, ஏரி வெட்டி ஏர்போர்ட்டை வந்தவன் இந்த மகனை. முடியும், நம்மால் முடியும். நம்மால் முடியும். நாளை நம் தமிழ் சமூகம் விடியும். நன்றாக கவனித்துக்கொள். ஒரு நாள் விடியும். இவர்கள் சொல்ற விடியல் இல்லை, அந்த விடியல் அவர்கள் வீட்டுக்கு. உங்கள் மகன் நான் சொல்வது இந்த நாட்டுக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை அணுகுங்கள். விட்டுவிடாதீர்கள். பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும், சரி. அதற்கு திமுக அல்ல கருவி, நாம் தான் கருவி, வலிமையான கருவி. அவ்வளவு பெரிய கட்சியை வீழ்த்தி விடுவாயா சீமான்? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறார் ஜோசப் ஸ்டாலின். தேம்பாமணி என்ற நூலை படித்துப்பார். ஜோசப் எஸ்கி வீரமாமுனிவர் எழுதியது. நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் பல முறை தன் மாவீரர் உரையிலே எடுத்து பேசியிருக்கிறார். பார் எப்படி கோலியாத் என்ற பெரிய பூதத்தை தாவீது என்ற சிறுவன் ஒரு ஒண்டி வில்லான் ஒரே அடியாக நெற்றிப்பொட்டில் அடித்து வெட்டினான். இது அந்த தேம்பாமணியில ஜோசப் எஸ்கி எழுதினது. தலைவர் பிரபாகரன் பெருத்து கொடுத்திருக்கிற சிங்கள பூதத்தை, ராணுவ பூதத்தை தாவீது சின்ன ஒண்டிகளால் அடித்தது போல விடுதலை புலிகள் தாக்கி வீழ்த்துவார்கள் என்று பதிவனர். வீழ்த்தினார். இழந்துவிட்ட நிலப்பரப்பை தமிழரின் வரலாற்றிலே மீண்டும் போரிட்டு மீட்ட வரலாறு நம் பாட்டியார் வேலு நாச்சியாருக்கும் அவன் பேரும் பிரபாகரனுக்கும் தான். நான் பிறந்த மண்ணை வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி விட்ட பிறகு அவனை எதிர்த்து போரிட்டு தாயினத்தை மீட்ட மதத்தி நம்முடைய பாட்டியார் வேலு நாச்சியார். ஆணையரவை இழந்த பிறகு திருப்பி அடித்து பிடித்த மரவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள். அப்போது அவர் சொன்ன தத்துவம் என் அன்பு தம்பிதங்கைகளே, களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பலத்தை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. களத்தை இழந்திருக்கலாம், அந்த களம் அங்கே இருக்கும். காலத்தை இழந்திருக்கலாம், 6 மாதங்கள் ஓடி இருக்கலாம், ஆனால் பலத்தை இழந்து விடக்கூடாது. பலம் இருந்தால் எப்பவும் களத்தை திருப்பி அடிக்கலாம், பிடிக்கலாம். ஓங்கி அடி, இது நமக்கான களம். எவர் எதிர்ந்தாலும் அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பித்தது என்ன? ஒவ்வொரு நாளையும் நீ உணராக்கு. இந்த நாள் உனக்கானது. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. பெரியவர், சிறியவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரன் என்று பால்வாரின்றி எவரையும் சம உணர்வுடன் சந்தி. பட்டதை கல்லானால் அடி தாங்கு, சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி. நாம் பல ஆண்டுகள் பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மக்கள் சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. தூக்கு உன் கைகளிலே. மைக்கு என்கிற இந்த சின்னத்தை தூக்கி வயதுமிக்க வாக்கை வாங்கி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு வீர மகனாக சொல், ஒரு மான தமிழ் மரவனாக வீரனாக சொல். நாம் தமிழர் என்கிற கட்சி இருக்கிற வரை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள் வராது, வெல்லாது, வரலாறு.